நான் எப்போல்லாம் டயட் ஆரம்பிக்கிறேனோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு சோதனையான நாள் வரும். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் பவுடரும் சின்னமன் பவுடரும் போட்டு ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான் குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்எக்ஸ்பெக்டாக வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு எக்கு ரெண்டு ப்ரான் பீஸு அப்புறம் கொஞ்சம் ரைத்தா அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். நம்ம வெளியில் போகிற மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அங்கே என்ன ஹெல்த்தியாக எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் எதுவுமே சாப்பிடவே இல்லைங்க இன்றைக்கி. ஏன்னா அதுதான் நான் அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்புற மாதிரி இருந்ததில்ல. அதனால் வந்து எதுவுமே சாப்பிட முடில. அந்த டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு நல்லா நிறைய தண்ணி குடித்தேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து லஞ்சு தான் டைரெக்டாக சாப்பிட்டேன். ஸோ லஞ்சுமே வந்து நான் வந்து போர்ஷன் கண்ட்ரோல்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து கார்ப் எதுவும் எடுத்துக்க முடியல. அங்கே பிரியாணி இதெல்லாம் இருந்தது, பட் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஃபீல் இல்லை. அதனால நான் எடுத்துக்கல அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போதே லேட் ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆல்ரெடி ப்ரெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ அது ஒரு 2-3 நாளைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைனா லைட்டாக ஆயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அது கூடவே குக்கும்பரு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போவும் வந்து நம்ம ஒரு தோசை பச்சைப்பயிறு தோசை இல்லை 2 பச்சைப்பயிறு தோசைலாம் சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து இப்போது பெருசாக பசியே இல்லை இன்றைக்கி. ஒரு மாதிரி ஃபுல் அலைச்சலாக ஒரு மாதிரி இருந்தது. அதனால எனக்கு இது மட்டும் சாப்பிட்டா போதும்னு தோணுச்சு. இது சாப்பிட்டதே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. முடித்ததுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக் டீ வந்து போட்டு குடிச்சிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பட்டை பவுடரு, டர்மரிக் நார்மல் நம்ம மஞ்சள் தூள், அப்புறமா பெப்பர் பவுடர் இது 3ம் இருக்குங்க, கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டே 2 வந்து பார்த்திங்கன்னா சோதனையிலையும் சாதனைன்ற மாதிரி நல்லாவே முடிஞ்சுது. இந்த மாதிரி டேஸ் வரும்போது என்னால் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல இன்றைக்கி. ஆனால் வந்து காலையிலேருந்து நடந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வாக்கிங் ஸ்டெப்ஸு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறம் படுத்தேன்.